கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை பாடி இந்த நாளிலே நம்ம சேர்ந்து நம்முடைய தேவனை ஆராதித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதன் சிறந்தோ, மித்திரனே சுகபத்திரமருளும் என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ, பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ, பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சர்க்குணநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழா. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மனமே மனமே மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை ஆளுகை செய்து உங்கள் பரிசுத்தாவியின் பிரசன்னத்தினால எங்களை மூடி நடத்துங்கப்பா. எங்களுக்கு தேவையான அனைத்து கிருபைகளையும் தந்து ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வேதத்தை தியானிப்பதற்காக விசேஷமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. அன்பு தேவப்பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் எழும்பு எழும்பு என்று சொல்கிறார். எழும்பு என்று சொன்ன தேவன் சொல்கிறாரு, எழும்பி நீ பலன் கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையில் எழும்பினபடியே நீ என்ன செய், எழும்பு என்று சொல்கிறார். இந்த நாளிலையும் கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் அநேகர் நம்முடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம விழுந்து போகும்போது சந்தோஷப்படுகிறவர்கள், நம்ம விழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் நம்மை விழ தள்ளும்படியாகவே நினைக்கிறவர்கள் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு வீழ்ச்சி வருமா, அதை கண்டு உள்ளத்தில் சந்தோஷப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்களுடைய இருதயமானது கொடுமையினால் நிரம்பி இருக்கிறது. உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு கடந்த காலங்களில் சில மனிதர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்கள் வீழ்ச்சியை விரும்பியிருக்கலாம். நீங்களும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கலாம்.
பாவத்தில் விழுந்திருக்கலாம், கொடிய நஷ்டத்தில் விழுந்திருக்கலாம், கொடிய ரோகத்தில் விழுந்திருக்கலாம், கொடிய வேதனையில் விழுந்திருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதாரணமாக வாழ முடியாமல் ஒரு விழுந்து போன நிலையில் இன்றைக்கி எழும்பி நிற்க முடியாத அளவுக்கு தலை கவிழ்ந்து நின்று கொண்டிருக்கீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எழும்பி பலன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 17 வசனத்தில் படித்து பாருங்கள், மறுபடியும் அதே வார்த்தை வருகிறது, எழும்பு கர்த்தரின் உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில், தத்தளிப்பு செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சு குடித்தாய். எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ எழும்பு. ஏன் எழும்ப சொல்றாருன்னா, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம், தேவனுடைய கோபம் எருசலேமின் மேலே வந்ததுனால என்ன நடந்திருக்கிறது என்றால் பயங்கரமான வீழ்ச்சி அதற்கு ஏற்பட்டிருக்கிறது. சில மனிதர்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் தேவனுடைய கோபம். தேவனுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் பாவம் செய்து தேவனை வேதனைப்படுத்தும் போது அவனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி உண்டாகிறது. அப்படி விழுந்து போனாலும் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், நீ எழும்பலாம். ஒருவேளை தேவனுடைய கோபம் உன் மேலே வந்து உன் வாழ்க்கையில் தோல்வி, உன் வியாபாரத்தில் நஷ்டம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள், இதனால் அந்த தேவ கோபத்தின் நிமித்தம் உங்களுக்கு சில வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருந்தாலும் உங்களுக்கும் நம்பிக்கையை கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்துரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை வாங்கி கொடுத்த எருசலேமே நீ எழும்பு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கும் தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இன்னொரு வசனம் கூட தொடர்ந்து பார்க்கிறோம். 22வது வசனம், கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி உன் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டலை நீ குடிப்பதில்லை. பார்த்தீங்களா? அப்போ தேவன் சொல்கிறாரு, அந்த தேவனுடைய கோபத்தின் நிமித்தம் சில நேரம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களே ஆண்டவர் இனி நீங்கள் அப்படி தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன்னு சொல்கிறார். விசுவாசிக்க முடியுமா? உங்களால் விசுவாசிக்க முடியுமா? சில மனிதர்கள் உங்களை கீழே தள்ளிட்டான்னு இன்றைக்கி உடைஞ்சு போயிருக்கீங்களே, எழும்புறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களே, கர்த்தர் உங்களை எழும்பி நிற்க பண்ண விரும்புகிறார், எழும்பி நிற்க பண்ணும்படியாக விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை. இன்னும் அதே வார்த்தைகள் திரும்ப திரும்ப அந்த பகுதிகளில் ரிப்பீட் ஆகுது. 52:1 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படிங்கிறார். உன் வல்லமையை உனக்குன்னு ஆண்டவர் வல்லமை தந்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கி கர்த்தருடைய கரத்தை பிடிச்சி எழும்புங்க. சில மனிதர்கள் உங்களை தள்ளி இருக்கலாம், கர்த்தருடைய கரத்தை பிடிச்சா உங்களை தூக்கி மேலே கொண்டு வந்துடுவார். விழுந்து போனேன் என்று சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம், விசுவாசத்தில் தளர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பு, உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். நல்ல தகப்பனே, விழுந்து போன நிலையில் உடைந்து போயிருக்கிற பிள்ளைகள் எழும்புவதற்கு நீர் உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீட்டி அவர்களை எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவங்க விழுந்து போன சூழ்நிலையிலிருந்து எழும்பி வருவார்களாக. வியாதியில் படுக்கையில் கிடந்து எழும்ப முடியாமல் இருக்கிற எழும்புவார்களாக. கடனில் விழுந்து போனவர்கள், பாவத்தில் விழுந்து போனவர்கள், தோல்வியிலே, பயத்திலே, வேதனையிலே, கண்ணீரிலே, அழுகையில் விழுந்து போனவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்திருப்பார்களாக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.